இறையேசுவில் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 10 அதிகாரம் 11 முதல் 18 வரை இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு சொல்லித் தருகிறார். நானே நல்ல ஆயன். நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். நானும் உங்களுக்காக என் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இன்று தவக்காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமை. அன்பானவர்களே, நம் மீட்பரின் வரவு எதற்காக என்பது நமக்கு தெரியும். ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவில் நம்புகிறோம் என்றால், எனக்காக தன்னை பலியாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார். என்னை பாதுகாக்க, நான் வாழ்வு பெற தன் உயிரை தருகின்ற ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் நான் அவரில் நம்பிக்கை கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய நாள் நற்செய்தி நாம் வாசிக்கிற போது இயேசு தெளிவாக சொல்கிறார், நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். எப்படி அவர் தனது வாழ்க்கையை கொடுக்கிறார் என்றால், நாம் மீட்பு பெறும்படியாக தனது உயிரை பலியாக்கி தனது இரத்தத்தை சிந்தி அவர் நமக்கு உயிரை கொடுத்தார். அந்த உயிர் அனைத்தும் பாதாளத்தில் விழாமல் விண்ணகத்தை சொந்தமாக்குகின்ற போது அவர் தனது உயிரை மீண்டும் பெற்றுக்கொள்கின்றார். அவரது உயிர் நாம் ஒவ்வொருவரும் தான். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னையே வெளியாக்குவதற்காக, தன்னை கொடுப்பதற்காக இங்கு வந்தார். அதனால் தான் அவர் சொன்னார், நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு என்னை கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று. பவுலடியார் அழகாக சொல்லுவார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 இறை வசனங்களை வாசிக்கிற போது இவ்வாறாக பவுல் சொல்லுகிறார், நாம் இறை பற்றி நின்று இருந்தபோதே ஆண்டவர் அவர் வாக்களித்தபடி தனது உயிரை நமக்காக கொடுத்தார். நேர்மையாளர் ஒருவருக்காக யாராவது உயிரை கொடுக்க முன்வரலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்க அவர் நமக்காக பலியானார். எவ்வளோ உன்னதமான செயல்! நாம் பாபிகளாக இருக்க, தகுதி இல்லாதவர்களாக இருக்க. அன்பானவர்களே, நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தால், நாம் யாரை அன்பு செய்வோம்? யாருக்கு நம்மாலானதை செய்வோம்? நம்மோடு அன்பாக இருக்கிறவர்களை, நமக்கு வேண்டப்பட்டவர்களை, நாம் விரும்புகிறவர்களை நாம் தேவையானதெல்லாம் செய்து கொடுப்போம், உடன் போயிருப்போம். ஆனால் நமக்கு தீமை விளைவிக்கின்றவர்களை அல்லது தீயவர்களாக இருக்கிறவர்களை, நல்லவர்கள் அல்ல என்று நமக்கு தோன்றுகிறவர்களை எல்லாம் நாம் மாற்றி நிறுத்தி கொண்டு அவர்களிடமிருந்து ஓடி ஒழிப்போம். இதோ பவுலடியார் வழியாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார், நாம் பாவிகளாக இருக்க, நாம் தகுதியற்றவர்களாக இருக்க, நாம் தீயவர்களாக இருக்க நம் ஆண்டவர் நமக்காக பலியானார். அவர் சொல்கிறார், நீங்கள் என் ஆடு. நீ கெட்டவனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், நேர்மையாளனாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு சொந்தமான மந்தை. உனக்காக, உன்னை மீட்க, என்னை தர நான் வந்திருக்கிறேன். யோவான் தனது முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதை தெளிவுபடுத்துவார். இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக தந்து அன்பை நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் என்று. அவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிப்போம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், சகோதரருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இங்கு நல்ல ஆயன் நானே என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவது, நான் அன்பானவனாக இருக்கிறேன், எனது அன்பு அணை கடந்தது, அளவு கடந்தது. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம், ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாத அன்பு. ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போகாத அன்பு. அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற அன்பு. அவர் ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனையோடு புதிய படைப்பாக நம்மை பார்க்கிறார். நேற்றைய தினத்திலே நமது பாவங்களை பற்றி அல்ல, இன்றைய தினத்திலே என்னை இப்போது படைக்கப்பட்ட புதிய ஒரு குழந்தையை பார்ப்பது போல ஆண்டவர் பார்க்கிறார், அன்போடு பார்க்கிறார். அவர் பார்ப்பது என்னை மீட்க வேண்டி. இன்றாவது யோவேல் இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் சொல்றார் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் இப்போதாவது திரும்பி என்னிடம் வாருங்கள் என்று. அதுபோல எனது மகன் ஒருவேளை பாவியாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், எனது மகன்
பாவியாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், தீயது செய்கின்றவனாக இருக்கலாம். ஆனால் இப்போதாவது எனது அன்பை என் மகன் புரிந்து கொள்ள மாட்டானா என்று தனது அன்பின் கரத்தை நீட்டிக்கொண்டு தனது அன்பை வாரி விதறிக்கொண்டு காத்திருக்கிற ஒரு நல்ல ஆயனாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று இன்றைய வசனம் வழியாக நம்மோடு சொல்லித் தருகிறார். அவர் சொல்லுகிறார், உனக்காக உயிரை கொடுக்கதற்காக நான் இருக்கிறேன். எனது உயிரே வேண்டும் என்று நீ கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன் என்றால் தொலைவில் அல்ல, உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே தான் நான் இருப்பேன். ஏனெனில் நீ என்னுடைய ஆடு, நான் உன்னுடைய ஆயன். நீ எங்கோ மலைப்பகுதியில், காட்டுப்பகுதியில், பாலை நிலத்தில் ஓடி நடக்கிற போது நான் சுகமாக உண்டு குடித்து இருப்பவன் அல்ல. நீ இருக்கிற இடத்திலே உன்னோடு இருக்கிறேன், உன்னை பாதுகாக்க, உன்னை மீட்க, உன்னை வழிநடத்த உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் கண்டிருந்து பார்ப்போம். அன்பானவர்களே, இன்றைய நாள் இந்த தவக்காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். இனி 2 வாரங்கள் தவக்காலம் முடிந்து கிறிஸ்துவுடைய உயிர்ப்புக்காக நாம் தயாராக போகின்றோம். கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு எனக்கு நல்லதாக அல்லது உயிர்ப்பினுடைய அனுபவம் எனக்கு கிடைப்பதற்கு நான் என் மீட்பரை கண்டிருந்து பார்க்க வேண்டாமா? எனக்காக உயிரை தருகிறேன் என்று சொன்னவரை, எனக்காக உயிரை தரப்போகிறவரை நான் கண்குளிர பார்க்க வேண்டாமா? அவரை பார்த்தால் மட்டுமல்லவா நமது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கப் போவது? அவரை பார்த்தால் மட்டுமல்லவா நாம் எவ்வளவுக்கு உன்னதமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வது? அவரது அன்பை சுவைத்தால் மட்டுமல்லவா அன்பு கொடுப்பதனுடைய தேவை, அன்பை பெற்றுக்கொள்வதனுடைய சுகத்தையும் அறிந்து கொள்ள முடிவது? ஆகையால் அன்பானவர்களை, இந்த நாள் நற்செய்தி வாயிலாக திருச்சபை தாய் நம்மோடு கூறுகின்றார். நம்மோடு நம் ஆண்டவர் நல்ல ஆயனாக இருந்து கொண்டே இருக்கிறார். பல வேளைகளில் ஆயன் செய்கின்ற காரியம், வழிதவறி போகின்ற ஆடை ஒருவேளை கண்டித்து திருத்தி கொண்டு வருவார். நமது வாழ்க்கையில் சில வேளைகளில் நமது வாழ்க்கையினுடைய தவறுகளுக்காக சில தண்டனைகளோ சில திருத்தல்களோ கிடைத்திருக்கிறது என்றால், கடவுள் இல்லை என்று நாம் உதறி தள்ளிவிட்டு ஓடி போகாமல், என்னை திருத்தின ஆண்டவரை அறிந்து கொண்டு, அவர் திருத்தினது எதற்காக என்றால் அவரோடு நல்ல மேய்ச்சல் ஸ்தலங்களை கண்டடைந்து அந்த மேய்ச்சல் ஸ்தலங்களில் இன்புற்று வாழ்வதற்காக என்று அறிந்து புரிந்து அவரிடம் திரும்பி வந்து அவரோடு இணைந்து இவ்வுலகத்தில் அவர் தந்த வாழ்வினால், அவர் தந்த உயிரினால் நல்லபடியாக வாழ்ந்து திரும்ப அதே உயிரை அவருடைய கரங்களிலே ஒப்படைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.